ஹலோ கைஸ், டுடே ஒரு நியூ அப்ளிகேஷன் லான்ச் ஆயிருக்கு. இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு லாங் டர்ம் அப்ளிகேஷன். ஒரு 1 மந்த்ல இருந்து 1 1/2 மந்த் வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகும். ஸோ சூப்பரா ஏர்னிங்ஸ் பார்க்கலாம் அது வரைக்கும். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்வரா தான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம 10,000லேருந்து 15,000 வரைக்கும் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்ம ஏர்னிங்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷனோட ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வேணும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையுமே இந்த வீடியோ கமெண்ட்லையுமே வந்து லிங்க் வந்து பின் பண்ணுறேன். ஸோ அதில் கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெளிவாக ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த லிங்க்குக்கு கீழேயே வந்து நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க்குமே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நியூ அப்ளிகேஷன்ஸ் லான்ச் ஆகும்போது நான் அதில் தான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்து நான் வந்து கெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகே, தென் வந்து உள்ளே போனோன்னே லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போனோன்னே இதில் தெரிகிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்கன்னு எல்லாமே ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யுவர் ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல உங்கள் ஃபோன் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கும் கீழே வந்து நிக் நேம் கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல உங்கள் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கும் கீழே வந்து பாஸ்வேர்டுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு நல்ல பாஸ்வேர்டாக ஒன்று செட் பண்ணிக்கோங்க. அதுக்கும் கீழே வந்து இன்விடேஷன் கோடுன்னு சொல்லிட்டு இருக்குது. அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அதை எதுவுமே பண்ணாமல் அதுக்கும் கீழே வந்து வெரிஃபிகேஷன் கோடு ஓடிபின்னு இருக்குது. அதுக்கு ரைட் சைடில் சென்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓடிபி வந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் ஆல்ரெடி என்டர் பண்ண மொபைல் நம்பரையும் நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டையும் இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து லாகின் நவ் கொடுங்க. ஓகே கைஸ், லாகின் பண்ணணும். அப்ளிகேஷனோட டேஷ்போர்ட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு போனோன்னா இப்படி இருக்கும்போது கீழே கேன்சல் கொடுத்துக்கோங்க, வெளியே வந்துக்கோங்க. ஸோ தென் வந்து இந்த அப்ளிகேஷனில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா கீழே ஃபோர்த் ஆப்ஷனாக வந்து பிளாக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஸ்டார்டிங்லேயே எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து நம்மள மாதிரி யூசர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணி அவங்க விட்ரோல் போடக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ப்ரூஃபாக நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே வந்து அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் சைட்லேருந்து உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதே மாதிரி யூசர்ஸ் கீழே பாருங்கள், ₹77, ₹15, ₹15, ₹11 சொல்லிட்டு இது மாதிரி நிறைய அமௌண்ட் வந்து நமக்கு ஒவ்வொரு ஸ்க்ரீன்ஷாட்டுக்குமே வந்து ரிவார்ட்ஸ் மாதிரி நமக்கு வேலெட் ஆட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதை வந்து விட்ரோல் பண்ணி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டே இருக்கலாம். மேலே வந்து கிரியேட் போஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை கொடுத்து நீங்களும் வந்து பண்ணிக்கலாம். ப்ளீஸ் என்டர் யுவர் கண்டென்ட் இருக்குது. அந்த இடத்துல ஏதாச்சும் ஒன்று நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்குது. அதில் வந்து நீங்கள் விட்ரோல் போடக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டு நீங்கள் விட்ரோல் போட்டதுக்கப்புறம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிற மெசேஜ் ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு கீழே வந்து போஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்தீங்கன்னா வித்தின் ஒரு மணி நேரத்திலேயே வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு ரிவார்ட்ஸ் வந்து உங்கள் வேலெட்டில் அமௌண்ட் ஆட் பண்ணிடுவாங்க. அதை நீங்கள் விட்ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துக்கோங்க. உங்களுக்கே ஒரு ட்ரஸ்ட் வரும். அதுக்காண்டி தான் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே உங்கள்கிட்ட காமிச்சேன். ஓகே, தென் வந்து ஹோம் வந்துக்கலாம். ஹோம் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணுறேன் பாருங்கள், மேலே ₹20 சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. இது வந்து சைன் அப் போனஸாக வந்து உங்களுக்கு ₹20 கொடுத்துட்டாங்க. ஸோ இது எதுக்காண்டி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் இருந்து ₹20 நீங்கள் மைனஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் வந்து ஸ்டார்டிங்கே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நீங்கள் வந்து ₹20 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது டோட்டல் அமௌண்ட் ஆட் ஆயிரும் வேலெட்டில். அதை வச்சு நீங்கள் பிளானை பை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கீழே வந்து செகண்ட் ஆப்ஷனாக இன்வெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் தான் பிளான்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் என்ன பிளான் பை பண்ண சொல்கிறேனோ அதை மட்டும் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா எந்த பிளானுமே பை பண்ண வேண்டாம். ஸோ ஸ்டேபிள்னு சொல்லிட்டு சம் பிளான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வெல்ஃபேர்னு சொல்லிட்டு சம் பிளான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சம் பிளான்ஸ் இருக்குது. இதில் நான் சொல்கிற பிளானை மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டேபிள் போய்க்கோங்க. ஸ்டேபிளில் ஃபஸ்ட்டு 2 பிளானில் ஏதாவது ஒரு பிளானை மட்டும் பை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பிளான் பார்த்தீங்க அப்படின்னா ₹290 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா டெய்லி உங்களுக்கு ₹234 கிடைக்கும். ஸோ 46 நாளைக்கு கிடைக்கும். ஸோ இந்த பிளானை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ₹290 வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். தென் வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா ₹1990 இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா டெய்லி உங்களுக்கு ₹1631 கிடைக்கும். இதுவும் 46 நாளைக்கு கிடைக்கும். இந்த பிளானும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெல்ஃபேர் போய்க்கோங்க. வெல்ஃபேரில் ஃபஸ்ட்டு பிளான் பார்த்தீங்க அப்படின்னா ₹200 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 2 நாளில் ₹400 கிடைக்கும். இது ஒரு சின்ன ப்ராஃபிட் தான். பட் இந்த பிளானை பை பண்ணதுக்கப்புறம் புதுசாக வந்து பிளான் எல்லாமே லான்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால இந்த பிளானை வந்து கம்பல்சரியாக பை பண்ணிக்கோங்க. அதுக்கு செகண்ட் பிளான் பார்த்தீங்க அப்படின்னா ₹300 பண்ணீங்க அப்படின்னா 2 நாளில் ₹900 கிடைக்கும். இந்த பிளானும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஐடியா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி போய்க்கோங்க. இப்போதைக்கு ஆக்டிவிட்டியில் வந்து எந்த பிளானும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். ஃபியூச்சரில் வந்து பிளான்ஸ் லான்ச் பண்ணுவாங்க. லான்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம டெலகிராம் சேனலில் தான் நம்ம அப்டேட் பண்ணுவோம். அப்போது நீங்கள் கண்டிப்பாக அந்த பிளானை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். அப்போ தான் ப்ராஃபிட்ஸ் வந்து நமக்கு நிறையா மேக் பண்ண முடியும். அதனால மறக்காமல் நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நான் கெயிட் பண்ண நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒன் பை ஒன்னாக பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அப்ளிகேஷன்ஸில் கண்டிப்பாக நிறையவே ஏர்னிங்ஸ் பார்க்கலாம். ஸோ
நல்லா வாட்ச் பண்ணி கரெக்ட்டா கைட் பண்ணி ஸோ நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து தெளிவா புரியும். ஓகே. ஹோம் வந்துக்கோங்க. ஸோ தென் வந்து இந்த ஒரு அப்ளிகேஷன்ல எப்படி ரீசார்ஜ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் மார்க் பண்ற இடத்துல ரீசார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத கிளிக் பண்ணிக்கோங்க. மேல வந்து என்டர் டெபாசிட் அமௌண்ட்ன்னு இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு என்ன பிளான் ஓகேங்களா? ஸோ ஸ்டேபிள்ல ஒரு பிளான் சொன்னேன். வெல்ஃபேர்ல ஒரு பிளான் சொன்னேன். 2 பிளான்லயுமே வந்து நீங்க கால்குலேட் பண்ணிட்டு, டோட்டல் பண்ணிட்டு எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதுலேருந்து ரூ. 20 மைனஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 அப்படின்னு நான் குடுக்குறேன். குடுத்துட்டு கீழ வந்து பேமெண்ட் சேனல்னு சொல்லிட்டு 2 இருக்கு. ஸோ பேடிஎம் நியூ பேன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் டிஇசட் எக்ஸ்யூஎம் பேன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இதுல நீங்க எது வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட்டே கிளிக் பண்ணிட்டு கீழ வந்து டெபாசிட் நவ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா? அத கிளிக் பண்றேன். ஸோ லோடிங் ஆயிட்டு நெக்ஸ்ட் பேஜ்க்கு போகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, பேமெண்ட் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு பேடிஎம்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அத கிளிக் பண்ணி பேடிஎம் மூலியமா நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா கீழ பார்த்தீங்க அப்படின்னா, யுபிஐ ஐடி குடுத்துருக்காங்க. அத காப்பி பண்ணி யூஸ் பண்ணி நீங்க வந்து பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, யூடிஆர் நம்பர் இருக்கும். ஸோ அந்த யூடிஆர் நம்பர கீழ வந்து என்டர் பண்ணிட்டு சப்மிட் குடுத்தீங்கன்னா, வாலெட்ல அமௌண்ட் ஆட் ஆயிரும். அப்படி இல்லன்னா ஸ்கேன் கியூஆர் கோட் இருக்கு. ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா, கியூஆர் கோட் இருக்கு. அத வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு பேடிஎம்ல அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணி பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் யூடிஆர் நம்பர் வந்து கீழ என்டர் பண்ணிட்டு சப்மிட் குடுத்தீங்கன்னா, இங்க வந்து வாலெட்ல அமௌண்ட் ஆட் ஆயிரும். ஸோ வாலெட்ல அமௌண்ட் ஆட் ஆனதுக்கப்புறம், நம்ம வந்து பிளான வந்து பர்ச்சேஸ் பண்ண போறோம். ஸோ கீழ வந்து இன்வெஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கா? அதுக்கு போயிட்டு இப்ப ஸ்டேபிள்ல ஃபர்ஸ்ட் பிளான் வாங்குற மாரி இருந்தீங்க அப்படின்னா, 290 பிளான் கீழ பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் நவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத கிளிக் பண்ணி திரும்பியுமே கீழ இன்வெஸ்ட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது குடுத்தீங்கன்னா, இந்த பிளான் வந்து பர்ச்சேஸ் ஆயிரும். இது மாரி தான் எல்லா பிளானுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ண போறோம். ஓகே. தென் வந்து ஹோம் வந்துக்கலாம். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன்ல வந்து நமக்கு வாலெட்ல அமௌண்ட் ஆட் ஆயிட்டே இருக்கும். டெய்லி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அத வந்து நம்ம அக்கவுண்ட்க்கு வந்து எப்படி எடுக்க போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். நான் மார்க் பண்ற இடத்துல வித்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத குடுத்துக்கோங்க. குடுத்தோனே இந்த இடத்துல பைண்ட் பேங்க் கார்டுன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ அத கிளிக் பண்ணா தான் நம்ம பேங்க் அக்கவுண்ட் வந்து ஆட் பண்ண சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து ப்ளீஸ் செலக்ட் எ பேங்க்ன்னு இருக்கு. இதுல வந்து லிஸ்ட் ஆஃப் பேங்க்ஸ் நெறைய குடுத்துருக்காங்க. இதுல உங்க பேங்க் என்னவோ அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கும் கீழ வந்து கார்ட் ஹோல்டர் நேம்ன்னு ஒண்ணு இருக்கு. அந்த இடத்துல வந்து உங்களோட பாஸ்புக்ல என்ன நேம் இருக்கோ அத கரெக்ட்டா என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேங்க் அக்கவுண்ட் நம்பர்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து உங்க அக்கவுண்ட் நம்பர என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கும் கீழ வந்து ஐஎஃப்எஸ்சி கோட் இருக்கு. அந்த ஐஎஃப்எஸ்சி கோட வந்து கரெக்ட்டா என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கும் கீழ வந்து ட்ரேட் பாஸ்வேர்ட் இருக்கு. நான் வந்து லாகின் பண்ணதுக்கப்புறம் ட்ரேட் பாஸ்வேர்ட் எப்படி பண்றது அப்படிங்கிறத நான் ஒண்ணு சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாரி அந்த பாஸ்வேர்ட இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிட்டு கீழ வந்து ஆட் பேங்க் கார்டுன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கா? அத குடுத்து பேங்க் அக்கவுண்ட் வந்து ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் மேல பார்த்தீங்க அப்படின்னா வித்ட்ராவல் அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் வித்ட்ராவல் போட போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கும் கீழ வந்து டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் இருக்கு. ஸோ நீங்க இப்ப சொன்ன மாரி டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட வந்து அந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கும் கீழ வந்து செலக்ட் எ பேங்க் கார்டு இருக்கு. அந்த இடத்துல உங்க பேங்க் அக்கவுண்ட் லிஸ்ட் காட்டும். நீங்க ஆட் பண்ண பேங்க் அக்கவுண்ட் காட்டும். அத கிளிக் பண்ணிட்டு கீழ வந்து ரெக்வெஸ்ட் வித்ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத குடுத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ளேயே உங்க பேங்க் அக்கவுண்ட்க்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும். ஓகே. ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன்ல டாப் டூ பாட்டம் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இதுல வந்து டீம் மெம்பர்ஸ் கூட நீங்க இன்வைட் பண்ணி தனியா ஏர்னிங்ஸ் பார்க்கலாம். ஸோ அதுல வந்து ஒவ்வொரு மெம்பருக்குமே வந்து உங்களுக்கு ரூ. 200 ரூ. 300 வந்து உங்களுக்கு ரிவார்ட்ஸ் குடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ்ல பயங்கரமா ஏர்னிங்ஸ் பார்க்கலாம். மறக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் வந்து எல்லா அப்ளிகேஷன்ஸோட தெளிவான வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனல்ல வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்க பார்த்து இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. மினிமம்லயே ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் போக உங்களுக்கு குரோத் ஆகி நல்லா இன்வெஸ்ட்மென்ட் மேக் பண்ணுவீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸையுமே ரெஃபர் பண்ணி பயங்கரமா ஏர்னிங்ஸ் மேக் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.